பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேதம் தியானம் வாக்கிற நிகழ்ச்சிகளும் கடந்து போகலாமா? சியோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அது நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று ஏசாயா 62:1 நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை குறித்து வைராக்கியம் உள்ளவராகவும் நமக்கு யுத்தம் செய்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் தம்முடைய வைராக்கியத்தை நம்மளை வெளிப்படுத்தி நமக்காய் அவர் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவருடைய நீதியிலும் அவருடைய ரட்சிப்பிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், அது அவனுக்கு நீதியாய் காணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் காணப்பட்டது. யோபு உத்தமத்தில் நிலைத்திருந்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. தானியேல் ஆராதனையிலும் ஜெபத்தில் நிலைத்திருந்தது நீதியாக காணப்பட்டது. பிரியமானவர்களே, அன்றாக இயேசு சொன்னது போல இப்படி எல்லா நீதியும் நமக்கு நிறைவேற்றுகிறது ஏற்றதாக இருக்கிறது. எனவே தேவ நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவோம், ரட்சிப்பிலே நிலைத்திருப்போம். தேவன் நமக்காய் வைராக்கியம் பாராட்டி நம்முடைய சத்துருக்களை சிதறடித்து நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.